தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அம்பிகையின் ஸ்லோகத்துடன் இந்த நாளை ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும். 30/1/2026 இன்று விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே 16ஆம் நாளிலே இருக்கிற வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திரையோதசி திதின்னு போட்டுறோம், 13வது நாள். இந்த நாளிலே சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. சாயங்கால வேளையில் பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு, அதே இந்த பிரதோஷ நேரத்தில் நரசிம்ம பெருமானுக்கு. இவங்க ரெண்டு பேரும் நரசிம்மன் உதித்த நேரம் அந்த பிரதோஷ நேரம். அப்படி இவங்க ரெண்டு பேரையும் வழிபடுவதனால நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இங்கும் பிற தோஷங்கள், எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் வைக்கணும் அப்படிங்கிற நல்ல நேரம் இது. இந்த நேரத்தில் உத்தராயணத்திலே ஹேமந்த் ருது என்ற முன்பணி காலத்திலே மகர மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே துவாதசி என்கிற 12ஆம் நாள் 10:03 வரைக்கும் காலையில் இருக்கும். அதுக்கப்புறம் திரியோதசி என்கிற 13ஆம் நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் காலை 4:28 வரை இருக்கும். பின்பு திருவாதிரை நட்சத்திரம் கொண்ட நாள். திருவாதிரை நட்சத்திரனாலே அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருந்துடும். இன்றைக்கி சாயங்கால வேளையில் பிரதோஷ வழிபாடு, முக்கியமாக நந்திகேஸ்வரரை வழிபடுறதுனால பல விஷயங்களிலும் சிவனின் ஆராதனையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னால நந்தியை இன்னைக்கு முதல் நிறுத்துவாங்க. நந்தியை நகரச் சொன்ன அந்த நிலைப்பாட்டை மனதில் கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள் எவ்வளோ நந்தனார் பாடலில் சொல்வார், என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா அப்படின்னு சொல்லி அந்த லோகநாதரை நகற்றி பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வரவு. 10:12 இன்றைக்கி ராகு காலம், 7:09 குளிகை நேரம், 3:04 யமகண்டம். மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரம். மகர லக்னத்திலே 2 நாழிகை 32 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியனின் உதய நேரம் 6:36. இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். கட்டடம் கட்டி மேலெல்லாம் வளர்றது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். பயிர் தொழில்களிலே அறுவடைக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம், அறுப்பு நாள். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக எடுத்துக்கணும். அதுபோல் இன்றைக்கு கோச்சாரத்தின்படி கோள்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 4 பேரும் சேர்ந்து அமரக்கூடியது மகர ராசி. கும்பராசியிலே ராகு, சனி மீனராசியிலும், குருவும் சந்திரனும் சேர்ந்து அமரக்கூடியதான மிதுன ராசியும், செம்ம ராசியிலே கேதுவும் அமர இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இந்த நாளிலே உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்த சந்திரன். அதனால் மனதிலே பக்தி கொடுப்பார், அமைதி வரும், சிரமங்களை எல்லாம் தீர்த்து விடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். உங்களுக்கு திறமைகளிலே வெளிப்பாட்டு அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய நாள். வெற்றிகள் நிறைய கிடைக்கும். வெற்றி கிடைச்சாலே சோர்வு போயிடும் மனசை விட்டு. அப்போ பண வரவுகளுக்கு செலவை விட ஜாஸ்தி பணம் வர வந்த சந்தோஷம் கொடுத்துரும் இல்லையா, அப்படி ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் கோவப்படாமல் நிதானித்து எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய நிலைகளும் இன்றைக்கு உண்டு. பிரதோஷ வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைக்கு 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளர சந்திரனும் குருவும் சேர்ந்து அமர்கிறார்கள். இந்த ஒரு நிலைப்பாடானது உங்களுக்கு மனதிலே கொஞ்சம் திருப்தியை கொடுக்கும். குடும்பத்திலே புதிய பேச்சுவார்த்தைகள், குடும்ப விஷயமாக சுப செலவுகள், மருத்துவ செலவுகளுடைய தன்மைகளிலே குறைவான ஒரு எக்ஸ்போர்டேஷன், அதனுடைய விஷயங்களினால சிரமங்கள் குறையுதல், இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் வெளி விவகாரங்களினால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 4, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
பிரதோஷ நேரத்திலே நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளாய் அமைவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். குருவும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னாலே மனதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட நாளில் தான் இருக்கிறீங்க. அதனால் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாமல் அடுத்தவனை கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளும் அதை பிரயோகம் பண்ணக்கூடிய விஷயங்களும் உங்களை சிக்கலில் மாடும். அந்த சிக்கலை மாட்டிக்காமல் தப்பிச்சிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி பார்க்கணும். கொஞ்சம் டயர்ஸாக இருக்கும், ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் டயர்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி பண்ணுங்கள். இன்றைக்கி 3-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலையுமே உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய செலவாக மாறும். அந்த செலவுகள் எல்லாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருப்பதனாலே உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுடைய திறமைகளுக்கான ரெகக்னிஷனாக இருக்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய காரியங்கள் எல்லாம் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தியிருப்பீங்க. அந்த சிக்கலை தீர்வு காணக்கூடிய நாள் இன்றைக்கி. பிரதோஷ வழிபாடு சாயங்காலத்தில் இருக்குது, அதில் அவசியம் போங்க. உங்களுக்கான அந்த சிக்கலெல்லாம் தீர்ந்து ஆரோக்கிய குறைபாடுகளாக நீங்கி நல்ல மேன்மையை அடையலாம். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபமான நாள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். எந்த விதத்திலும் பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டு. செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இவர்கள் சேர்ந்து அமரக்கூடிய மகர ராசியில் இருப்பது பண வரவுக்கான விஷயத்தில் நல்லா கொடுக்கும். ஆனாலும் மனதிலே சில எண்ண ஓட்டங்களினால் எக்ஸ்ட்ரா செலவுகள் பண்ணுவதனால் சில குழப்பங்களும் உண்டு. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா செலவு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளணும். இன்றைய நாளிலே பிரதோஷ நேரத்திலே லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபட்டு இந்த எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளிலிருந்து நிவர்த்தி ஆக்கி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம், புதிய வாடிக்கையாளரின் அணுகுதல் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சில பிரபலமானவர்கள் உங்களுடன் கூட்டு சேர்ந்து தொழிலிலே நல்ல வியாபார விருத்திகள் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார்கள். வெளிநாடு வெளி ஊர்லேருந்து வரக்கூடிய வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதும் அமைகிறது. கூடுதலாக இன்றைக்கி நிறைய விஷயத்தில் வெற்றியின் இலக்கு அப்படின்னு சொல்லுவோம். லாபம் உங்களுக்கு கன்வர்ஷன் ஆஃப் மணி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி பணத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். உழைப்பில் ஊதியங்கள் முக்கியம். அந்த மாதிரி உழைப்பு ஊதியத்தை கொடுத்தா சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி நல்லா இருக்குது. சாயங்காலம் பிரதோஷ வழிபாடு, நந்திகேஸ்வரருக்கு நல்லெண்ணெயை கொடுங்க, சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யுங்க. அப்படி பண்ணி மலரி போட்டால் ஞானசம்பந்தருக்கு எப்படி தாய் ஞானப்பால் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய நாள் இன்னைக்கு. வாழ்க வளத்துடன். துளாராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய வேலைகளில் சில முடக்கங்கள் இருக்கிறதற்கான வாய்ப்புகள், தாமதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள், செய்கிற வேலையை கொஞ்சம் கரெக்டாக செய்யலையேன்னு ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தும். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். மனசில் ஒரு கற்பனை கோட்டை இருக்கும். அதே மாதிரி எல்லாரையும் எதிர்பார்ப்போம். அவங்க ரெசிப்ரோகேட்டாக அப்படி இல்லையேன்னு வீட்டிலையும் கொஞ்சம் சண்டையெல்லாம் வரும். குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புக்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ண மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் இருக்க மாட்டான். உங்களோட ஆஃபீஸில் இருக்க மாட்டான். எல்லாமே உங்களுக்கு இந்த மிஸ்பேரிட்டின்னு சொல்லுவோம். அப்படி உங்களோட ஒத்துப்போகாத நிலைமையில் உங்களுக்கு மனசு என்னப்பா இது எனக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்களே அப்படின்னு ஒரு
விசனப்படக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியதாக இந்த நாள் அமைகிறது. அதனால் எதாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க, மென்டலி கொஞ்சம் ஓகே, நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் சமாளிப்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். பிரதோஷநாதரை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைக்கி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. மற்றபடி இன்றைக்கி வரவுக்கு பிரச்சனை இருக்கான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குருவுடைய அனுகிரகத்தினாலே 2ஆம் இடம் 12ஆம் இடம் பார்ப்பதனாலே ராசியின் இருமரங்கிலுமே குருவின் இருப்பினும் பார்வை இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பண வரவுக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதுபோல் நீங்கள் திருப்தியாக சில காரியங்கள்லாம் செய்வீங்க. குடும்பத்தில் புதிய வரவுகள் என்ற குழந்தை பேர் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஃபெர்டிலிட்டி விஷயங்கள் எல்லாம் போய் டாக்டரை போய் பார்த்து வந்தீங்க, அதில் நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். மருத்துவத்தில் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை, கல்யாண காரியங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், தடையற்ற கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், தாம்பூலம் மாற்றிக்கொள்வதற்கான நேரங்கள், நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கான நேரங்கள் போன்றவையெல்லாம் நல்லதாக நடப்பதனால் இதனால் உற்சாகமாக இருக்கப் போகிறது. சாயங்கால வேளையில் பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கக்கூடிய நாள். பரஸ்பரம் கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். சிறிஸ் தங்கமம்னு சொல்லுவோம், அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருப்பீங்க, சந்தோஷத்தோடு இருப்பீங்க. அந்த இல்லற சுகம் நன்னாக இருக்கிறதுனாலே இன்றைக்கி மனதும் திருப்தியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் திருப்தியாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும். எனர்ஜி நன்னா இருந்தாலே வாழ்க்கையில் அடுத்த வேலைகளெல்லாம் புரிதலோடு நடக்கும். அப்படி இன்றைக்கி வீக்கெண்டு டே அழகாக எப்படிலாம் செலவு பண்ணலான்னு ஒரு சின்ன விஷயம்லாம் செலவு பண்ணுவீங்க, மைண்டில் போடுவீங்க. பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை திட்டமிடக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கு அமைத்து கொள்வது நல்லது. கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி கோயில் போகும்போது பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ வழிபாடான சிவ வழிபாடோ, வைணவர்களாக இருந்தால் நரசிம்ம வழிபாடும் செய்யுங்கள். 9, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 6ஆம் இடம்ங்கிற சத்துருஸ்தானத்துக்குள்ளர 7ஆம் அதிபதியான இந்த சந்திரன் போய் உட்கார்றார், குருவுடன் சேர்ந்து அமர்கிறார். இன்றைய நாளிலே திருவாதிரை என்கிற இந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் போகிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் பரபரப்பாக இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் வரும். அதனால் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு. சொன்ன பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பண்டோரா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் சொன்னதுனால மற்றவங்கள்லாம் உங்களை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கூலாக இருங்க. எவ்வளோ பெரிய சிரமத்தையும் நீங்கள் அழகாக சமாளிக்கக்கூடிய ஆசாமி உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது. அதனால் உங்களால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி நாளில் சாயங்கால பிரதோஷ நேரத்தில் நல்லெண்ணெயை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுங்க, நந்திகேஸ்வருக்கு அபிஷேகத்தை கொடுங்க. நல்ல வெள்ளை மலர்களால் அவரை பூசணை செய்துவிட்டு வாருங்கள். மனதிலே அமைதி உண்டாகும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு பஞ்சமஸ்தானம் என்கிற மிதுன ராசிக்குள்ளர் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்த சந்திர பகவான், வைத்திரிய திதி பாலவகரணமான இந்த வைத்திரிய திதி அப்படிங்கிற திதியும் பாலவகரணமும் சுப காரியங்களுக்கான விஷயங்கள். நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்லாம் வரும். சுபகாரியங்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் சில தடைகளும் கொஞ்சம் கிவ் அண்ட் டேக்ஸும் இருக்கும். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்போது மாறாட்டங்களான கருத்து உரையாடல்கள் இருக்கும். விதண்டாவாதங்கள் இல்லாத வாதங்கள் எல்லாம் இருக்கும். அந்த வாதங்களிலே கொஞ்சம் உங்களுக்கு அக்செப்டன்ஸும் இருக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கோபம் வரதுக்கு வாய்ப்பும் உண்டு. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். பயோ ரிதம்னு சொல்லுவோம். அந்த ரிதம் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அப்படி வச்சுக்கிடுங்க. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் எல்லாம் சிவமயம்னு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யுங்க. உங்களுக்கு அமைதியும் நன்மையும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைய நாள்
நந்திகேஸ்வரன் நாள், பிரதோஷ நாள், க்ஷண மாத்திரத்திலே எல்லார்கிட்டையும் எல்லா இடத்திலும் தோன்றி அந்த பிரகலாதன் கூப்பிட்டதுனால தூண்லேருந்து வெளியில் வந்த இந்த நரசிம்ம பெருமானின் நாள். அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது, கவலைப்படாதீங்க. சுகஸ்தானத்திற்குள்ளார இன்னைக்கு சந்திரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். மண், மனை, வாகனம் போன்றவற்றிலே மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். சில இடப்பெயர்ச்சிகள், வீட்டை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போகணும், கடை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், வர்த்தக தொடர்பான விஷயங்களில் வெளி பயணங்களினால் வரக்கூடிய வெளி மாநிலங்களுக்கு என்னுடைய இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் போன்ற விஷயங்களெல்லாம் கொண்டு வருவீங்க. சில எதிர்ப்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். 9, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் அதை தீர்த்து வைக்கவும். வாழ்க வளத்துடன்.